தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தின்படி இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கனிகளை கொடுக்க வேண்டும், அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்கும் போது கேட்கிற ஜெபங்கள் கிடைக்கப்படும் என்ற அநேக காரியங்களை யோவான் 15ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 16வது அதிகாரத்திலே 8வது வசனத்துல பரிசுத்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று என் ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது, அங்கே அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் முக்கியமாக அந்த ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை கொண்டு அவர் செய்கிற காரியங்களை இங்கே பேசுகிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம் என்றா ஜனங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு தரப்படுகிறதான அந்த முக்கியமான நோக்கத்தை என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அவருடைய பிரதான நோக்கம் பாவத்தை கண்டித்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை கண்டிக்கிறது, பாவத்திலிருந்து ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களும் இனி பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் உணர்த்தப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். தேவ நீதி, மனம் திரும்புகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நீதி அந்த வார்த்தையில வாழ வேண்டும் என்று தேவனுடைய நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பு, அங்கே இப்ப தேவனுடைய நீதியின்படி வாழ்ந்தவர்கள் தான் நியாய தீர்ப்பில பரலோகத்திலே போக முடியும் என்று நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் பேசுவார். அந்த 3 காரியங்களையும் ஆவியானவர் வந்து எங்களுக்குள்ளாக செய்வார் என்பதை இயேசு வாக்கு பண்ணுகிறாரு. அதே போல ஆவியானவர் இந்த நாள் எங்களுக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் அவர் ஒருவரே தெய்வம் என்று மனம் விரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுக்குள்ள வாராரு, நிலைத்திருக்கிறாரு, எங்களை உணர்த்தி தேவனுக்கு நேரம் நடத்துகிறாரு, எங்களை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான காரியங்களை செய்கிறாரு, ஜனங்களை ரட்சிக்கத்தக்கதாக எங்களை வழி நடத்த. இது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசினா தான் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்பது அடையாளம் கிடையாது. அந்நிய பாஷை பேசாட்டியும் அவருடைய வேறு ஏதாவது வரங்கள், கிரியல், காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அதே மாதிரி ஆவியானவர் வரும்போது அந்த முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிற காரியத்தை நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்ள வேணும். அவருடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். அவர் உணர்த்தும் போது நாங்க விட்டு கொடுக்க வேண்டும். ரட்சிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க. அவர் கண்டிக்கும் போது நாங்க விட்டு கொடுக்க வேண்டும். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி வாழும்போது ஆவியானவரால தினமும் வழி நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படி தன்னுடைய கண்டித்தலுக்கு, உணர்த்துதலுக்கு மனம் திரும்புகிற ஜனங்களுக்குள்ள அவர் இன்னும் அதிகமாக கிரியை செய்ய தொடங்குவாரு. நாங்க அப்படி வாழும்போது அவருடைய வரங்கள், தாளந்துகள், காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். கிரியை செய்து ரட்சிப்பு இல்லாதிருக்கிற, உலகத்துல இருக்கிற, பாவத்துல இருக்கிற, விழுந்து போய் இருக்கிறவர்களை தேவனிடத்தில் திருப்பும்படியாக, எப்படி பாவத்தை, நீதிய, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து தேவனிடத்துல திருப்பும்படியாக எங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் வேலை செய்வாரு. எங்களுடைய பேருக்காக அவர் வரல. நாங்க அவரை வச்சு எங்களுடைய
சுயத்துக்காக வாழுவதற்கு, எங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கு, ஒரு சொகுசு வாழ்க்கை வாழுவதற்கு அவர் எங்களுக்குள்ள வரல. அவர் வந்ததன் நோக்கம் எங்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராய் கண்டித்து கண்டித்து உணர்த்தி நடத்த வேண்டும். அதே மாதிரி வெளியில இருக்கிறவங்களையும், உலகத்துல இருக்கிறவங்க நடத்த வேண்டும். இதுதான் அவருடைய பிரதான நோக்கம். ரட்சிக்கப்பட்ட நாங்க இதை புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். புரிஞ்சு கொண்டு அந்த ஆவியானவரை சரியா புரிந்து கொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆவியானவர் தொடர்ந்து அப்படியாக எங்களை வழி நடத்துவார். ஆவியானவரை பற்றி அநேக செய்திகள் கொடுத்திருக்கிற போய் பாருங்க. ஆமென்.